சரவணன், இப்போ பிரதான எதிர்க்கட்சி போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்த தொடங்கி இருக்கிறது. ஆட்சி மீதான விமர்சனங்கள், கட்சி அல்லது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அது தனி. ஆட்சி மீதான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப 26ங்கிறது களம் உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றுகிறார்களா எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி? அதிமுகவுடைய வீழ்ச்சி எதிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவோடு கூட்டணி வைத்ததிலிருந்து அந்த திருப்பி இல்லைன்றாங்க. அந்த கள்ள கூட்டணி தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த அடிப்படையில் சொல்கிறோன்னா, எந்த விஷயத்திற்குமே பாஜகவை விமர்சிக்க இவர்கள் ரொம்ப தயங்குறாங்க. வக்ஃபோர்டு சம்பந்தமா ஆய்வுக்கு அந்த குழு இங்க வந்தபோது கூட கண்டன அறிக்கை கொடுத்துருக்காங்க, கண்டன அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் எந்த அளவிற்கு பாஜகவை எதிர்க்கிறார்கள், பாஜக அதிமுக மீது எப்படிப்பட்ட ஒரு கரிசனத்தை காட்டி கொண்டிருக்கிறார். பாஜக கரிசனம் காமிக்கலாம் சார், அது வேணுமா வேணாமான்னு அதிமுக முடிவு பண்ணட்டும். முடிவு பண்றாங்க, வேணாம்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, அவங்க சொல்லிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க. அதாவது அது எதற்காக சொன்னாங்க அப்படின்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ சொத்து வரி பேசினாரு, இந்த வரி பேசினாரு, சொத்து வரியை உயர்த்தி விட்டது திமுக அரசு அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? சொத்து வரி உயர்ந்து போயிருக்கு அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் பாஜக அரசு. 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் நீங்கள் சொத்து வரியை உயர்த்தினால்தான், அண்ணன் அப்போ நிதியமைச்சராக இருந்த அண்ணன் பிடிஆர் தெளிவாக சொல்லியிருக்காரு. 15,000 கோடி ரூபாய் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த 15,000 கோடி ரூபாயில் சுமார் 13,000 கோடி ரூபாயை சொத்து வரியோடு சம்மந்தப்படுத்துகிறார்கள். நீங்கள் சொத்து வரியை உயர்த்தினால்தான் இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொத்து வரி உயர்வுக்கு ஒரு மறைமுகமான காரணம் யார் அப்படின்னு சொன்னா, நேர்முகமான காரணம் யாருன்னு சொன்னீங்கன்னா பாஜக. அந்த மாதிரி கண்டிஷன்ஸை ஏன் வச்சது பாஜகன்னு சொல்லி இவர்கள் கேள்வி கேட்பார்களா? அந்த கண்டிஷன் கேட்டிருக்கிறார்களா? ஓகே, அந்த கண்டிஷன்ஸை ஏற்கணுமா ஏற்க வேண்டாமாங்கிற முடிவு மாநில அரசாங்கத்துக்கு இல்ல. இப்போ அதே இதை இப்படி வச்சுப்போம். இப்போ திருப்பி என்ன சொல்றாரு, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். முதல்வர் எதற்காக டெல்லி போனாரு? நீங்க அந்த சமய சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின் கீழே பணத்தை கொடுக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு பேசணும்ல. இப்ப நிஜமாவே உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை இருக்கிறது, உங்களை காப்பாத்திக்கிற நோக்கம் உங்களுக்கு இல்ல பாஜகவிடம் இருந்து அப்படின்னா எப்படி இதை செய்ய முடியும்? இவ்வளவு நாள் கொடுத்தீங்க, இப்ப மட்டும் நெருக்கடி கொடுக்குறீங்களேன்னு சொல்லி தோளோடு தோள் நின்று குரல் கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? திமுகக்கு கெட்ட பேர் வரட்டும், அதுல நம்ம நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களிடையே எடுபடாது. தொடர்ந்து ஆட்சியில நீங்க இருக்கீங்க, நீங்க தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும், அவங்க குரல் கொடுக்கணும், ரைட்? அது ரெண்டாவது. இல்ல, நான் என்ன சொல்றேன், ஆட்சிக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம். ஒரு ஒப்பீடு சார், அவங்க ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது உதய் திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க. ஏன் போட்டாங்க? மத்திய அரசாங்கத்தோட நெருக்கடி, அழுத்தம் அப்படின்னீங்க. அப்புறம் இப்போ நீங்க மத்திய அரசாங்கம் சொன்னுச்சு நாங்க வரியை உயர்த்துறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன? இல்ல இல்ல இல்ல, உதய் திட்டம் வேற, இது வேற. இது என்ன அப்படின்னா, ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்றான், பணத்தை அப்பதான் ரிலீஸ் பண்ணுவேன்றான். நீ ஏத்தலனா பணம் ரிலீஸ் பண்ண முடியாது. இதே போல தான் எதோட வந்துச்சு அப்படின்னா, அந்த மின்சார கட்டணம் உயர்வு. மின்சார கட்டண உயர்வுக்கு காரணம் என்ன அப்படின்னா, திருப்பியும் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் என்ன சொல்றாங்க, நீங்க டான்ஜெட்கோல நீங்க லாபம் இல்ல, நீங்க அதை உயர்த்தி அதுக்கு அந்த நஷ்டத்தை நீங்க குறைச்சாதான் உங்களுக்கு நான் லோனே கொடுப்பேன்றான். சோ எதுவாக இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷயங்களை ஃபைனான்ஸோட டாக் பண்றாங்க. இன்னைக்கு என்ன நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது, எப்படியாவது மக்களை சிரமத்திலிருந்து காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்றது. நான் எதுக்கு இந்த வரிகளுக்கெல்லாம் ஏறினதுக்கெல்லாம் யார் காரணம்னு ஏன் சொல்றேன்னா, அதிமுகவுடைய இரட்டை வேடத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக. என்ன இரட்டை வேடம்? அதுதான். இப்போ யார் இதற்கு காரணம்? நீங்க எங்களுக்கோட சேர்ந்து நீங்க நிக்க வேண்டாம், எங்களை விமர்சனம் செய்யுங்க, எங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கவில்லை? இன்னும் என்ன அச்சம் அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறோம். ஆட்சிக்கு எதிராக அதிமுக முன்வைக்கக்கூடிய கூர்மைப்படுத்தக்கூடிய போராட்டங்கள் ஒரு பக்கம்னா, கூட்டணியை தக்க வைக்கிறதுக்கு ஒரு போராட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறதா? இல்ல, ஏன் நான் அதை கேட்குறேன்னா, நல்ல இணக்கமாக இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் திரு RS பாரதி தொடங்கி எல்லா தலைவர்களும் நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், திரு திருமாவளவன் ரொம்ப நெருக்கமாக இருக்கார், இணக்கமாக இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு இடமும் இருக்குதா அப்படின்னு கேட்குறேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தெளிவா ஒரு விஷயத்தை விளக்கி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இது தேர்தல் கூட்டணி அல்ல, இது கொள்கை கூட்டணி. 2019க்கு முன்னால கொள்கையின் சாராக கொள்கையால ஒன்றுபட்டு வந்த கூட்டணி. அந்த கொள்கை
நிறைவேறிடுச்சா? ராஜாஜி அவர்களுக்கு மது ஒழிப்புல உறுதியாக நின்றார் அப்படின்னு சொல்லக்கூடியது திமுகவும் ஏற்குதா? அதுதான் கொள்கையா? அதுதான் கொள்கை கூட்டணியா? அதை பத்தி அண்ணன் இருக்காருங்க, அண்ணன் பாலாஜி இருக்காரு. அண்ணன் பாலாஜி வந்து எதற்காக ராஜாஜியுடைய கலந்து கொண்ட ஒரு கூட்டம், அதை பத்தி நம்ம பேசினா நல்லா இருக்காது. ராஜாஜியுடைய கட் அவுட் தமிழக வரலாற்றிலே, அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக வச்சிருக்காங்க. அண்ணன் ஏன் அதை வந்து விளக்குவார், எதற்காக வச்சிருக்காங்க? அது பல விமர்சனங்களுக்கு உள்ளானது. அவர் என்ன பண்ணாருன்னு பலரும் விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதாவது கள்ளுக்கடைகளை மூடுவதால வந்து பள்ளிகளை நடத்த முடியலன்னு சொல்லி பள்ளிகளை மூடியவர் திரு ராஜாஜி அவர்கள். சோ அது அவர் விளக்குவார். அதையும் தாண்டி என்ன அப்படின்னா, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்றேன், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அதை எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அதாவது அந்த கட்சியுடைய தலைவரை அண்ணனே வந்து தெளிவுபடுத்தி, ஏன் இது வந்து இது மாதிரி ஆச்சு, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவருடைய கருத்துக்களை வந்து வெளியில சொல்றாரு, அவர் கட்சிக்காக அந்த கருத்துக்களை சொல்றாரு. ஏற்பு இல்லை. கோரிக்கை ஏற்கப்படலையே. எந்த கோரிக்கை? நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாரு. அது ஒரு நடவடிக்கை இருக்குன்னு சொன்னாங்க. அது அவங்களுடைய உட்கட்சி, நம்ம வந்து கோரிக்கை தான் வைக்க முடியும். அது அவங்களுடைய உட்கட்சி அரசியல். அது எப்படி அவர்கள் கடந்து செல்ல? திருமாவளவன் அவர்கள் எங்க நேர்காணல சொன்னாரு, அது வந்து கண்டிஷனா வைக்கல, நிபந்தனையா வைக்கல, சஜஷனா சொன்னாரு. ஆராசா வந்து அதை வந்து ஒரு இதுவா கடந்து போறாங்க. இப்ப இதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, இந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் அப்படின்றாங்க. இளைஞர்களை ஈர்க்க வேண்டும்னு வரும்பொழுது அதிமுகவுடைய அந்த 10 வருட ஆட்சி, அந்த அவலமான அந்த 10 வருட ஆட்சி அவங்கள வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இந்த 3 வருடத்துல திமுக வந்து என்னென்ன சாதித்திருக்கிறது, திமுக வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில எப்படிப்பட்ட சாதனைகளை நிகழ்த்தி இருக்கிறது அந்த 3 வருடத்துல. அந்த 3 வருட சாதனையில ஏதாவது ஒரு, நான் என்ன சொல்றேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 ஒரே முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நீங்க உதவித்தொகை கொடுக்குறீங்க, படிக்க வைக்கிறீங்க, இதெல்லாம் இருக்கு. அப்போ இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு துணை முதலமைச்சரும் தேவையா இருக்குல்ல? இல்ல அதாவது என்ன அப்படின்னா, இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு துணை முதல்வர் இருக்காங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த சாதனைகளை வந்து இந்த 5 ஒரே நிமிஷம், இந்த 10 வருடங்கள்ல இந்த திட்டங்கள், இதை போன்ற திட்டங்கள் ஏதாவது ஒரு திட்டத்தை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லட்டும். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுங்க சார். 2 பேருக்குமான பொதுவான கேள்வி, நான் அவர்கிட்டே வைக்கல, அவரும் கூட அடுத்த சுற்றுல சொல்லட்டும். விஜய் போன்ற புதியவர்கள் களத்துக்கு வர்றதுனால இளைஞர்களை ஈர்க்க வேண்டிய அல்லது இளைஞர்களுக்கான திட்டங்களை வகுக்க வேண்டிய நெருக்கடி 2 திராவிட கட்சிகளுக்கும் உருவாகி இருக்கிறதா? இல்ல, இப்போ என்னன்னா, இது வந்து திரு விஜய் அவர்கள் வருவதால இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் கிடையாது. என்னவா இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் இளைஞர்களை ஈர்த்தாக வேண்டும். முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய வாக்குகளை நாம் தமிழர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன எத்தனை வாக்குகளை வாங்குறாங்க, அவர்களால தேர்தலில் வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடிகிறதா அப்படின்றது முக்கியமான கேள்வி. உயர்த்தலாம், அதாவது தேர்தல் முடிவுகளை மாற்றக்கூடிய அளவில் அவர்களால் வந்து ஏதாவது ஒரு தாக்கத்தை. இன்னொரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, இப்போ இவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க, இளைஞர்கள் இருக்காங்க. இளைஞர்களுடைய ஓட்டு எதற்காக விழும் அப்படின்னா, அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை யார் கொடுப்பா, அதுதான் பாயிண்ட். நிச்சயமா பாப்பாங்க. முதல் கருத்தை எடுத்துக்கிறேன்.